இது வெளியே தெரிஞ்சு இந்த நந்தன விஷயம் அந்த பொண்ணு ஓடி வந்து சொன்னனால, வெளியே தெரிஞ்சனால எல்லாருக்குமே வந்துருச்சு. ஒரு போலீஸ் வந்து புடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாரி எத்தன பொண்ணுங்க இந்த விஷயத்துல அதான் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. இது வெளியில வந்த மேட்டர் இது ஆக்சுவலா இது எந்த ஒரு ட்ரிகர் ஆகி வெளியே வெளிய வந்துட்டு. வந்துருச்சு. இல்ல இதுவும் பயந்திருந்தா அது பயந்திருந்தா அப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்யூஸ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு தான் மேடம் இருக்கு. டெய்லி பை இந்த நேரத்துல 3 ரேப் நடக்குதாம். இந்தியா பூரா என்சிஆர்பி டேட்டா சொல்றான் மேடம். வாட்ச் இருக்குல்ல, இப்ப 3 ரேப் நடக்குதாம். இந்தியா ஃபுல்லா. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த விளக்கத்துக்கு? அப்யூஸ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் மேடம் இருக்கு. அப்யூஸ்மெண்ட்ஸ் நடக்காம எப்படி? இது ஒரு ஒரு இடத்துலயும் கல்லூரிகள்ல, இந்த மாரி உணவகங்கள்ல, எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்குமா? இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ சிசிடிவி சர்வேலன்ஸ்ல கொண்டு வந்தாலும், இந்த திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? கண்டிப்பா. வச்சிருக்கிறது வேஸ்ட். டைம் வேஸ்ட். வெறும் ரேப்பு தானே, அவ்வளோதான் பார்க்குறீங்க. பட் என் 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 உடம்பு என் உரிமை. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். என் உடம்பு என்னோட உரிமை. நான் நெனச்சா தான் குடுக்க முடியும். அப்ப அத வழுக்கறா நீ பண்றன்னா, நீ உன் வயசு என்னடா? உன் பேத்தி வயசுலயாடா அது? அறிவு கெட்டவனே! சோறு தானே தின்ற. வேற ஏதாவது தின்றியா அதுக்கு பதிலு?